ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் போக்கிமான் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய கொஞ்சம் விஷயங்கள் பற்றி சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து என்ஜாய் பண்ண நிறைய போக்கிமான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. நீங்கள் போக்கிமான் பார்ப்பீங்கன்னா ஏன் இன்னும் போக்கிமான் கேங்கில் சேராமல் இருக்கீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆகி நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டிய விஷயம் செட் கோல்ஸ் நாட் கம்பேரிசன். இதுக்கான மீனிங் என்னதுன்னா, I wanna be the very best that no one ever was. இந்த லைன் தான் போக்கிமான் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் வரும். இதுக்கான அர்த்தம் என்னதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆஷ் கூட இதை தான் நம்பி பேட்டர்ஸ் பண்ணுவான். அப்புறம் நிறைய பேட்டர்ஸில் ஆஷ் தோற்று ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஆஷ்க்கான இதுவே தெரியும். எப்போவுமே நம்மளோட ஒரு படி மேலே கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் என்னென்னா, இப்போ உங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் நல்லா த்ரோபால் விளையாடுவீங்கன்னா நீங்களும் நல்லா த்ரோபால் விளையாடுவீங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா உங்களோட எப்போவுமே ஒரு நல்லா த்ரோபால் விளையாட பிளேயர் இருக்காது. நீங்கள் அவங்ககிட்ட தோற்றாலும் மனசுடைஞ்சு போகக்கூடாது. அதுவே வெற்றிக்கான பாதையை எடுத்து போகணும். இப்போ வந்து அலோலா லீக் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ட்ரைனர்ஸ்ட்டு தோற்று போயிருக்கேன், நிறைய லீக் தோற்று போயிருக்கேன். இப்போ அது மட்டும் வெற்றிக்கான பாதையை எடுக்கலைன்னா அலோலா லீக்லையும் இப்போ வர வேர்ல்டு சாம்பியனோட வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் எப்போவுமே நீங்கள் தான் டாப்னு நினைக்கக்கூடாது. இப்போ உங்களோட டாப்பை யாராவது இருக்காங்களோ அவங்க தோக்கடிக்கிறத பற்றி தான் யோசிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம இதில் பார்க்க போகிறது செலிப்ரேட் ஆர் டிஃப்ரென்சஸ். யூ டீச் மீ அண்ட் I'll teach you. வேணால் இப்படி ஒரு லைன் வரும்ல, இந்த லைனுக்கான அர்த்தம் இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரெயினருக்கும் ஒவ்வொரு விஷயம் தெரியும். ஆனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இப்போ உங்களோட கோலுக்கு உங்களுக்கு என்ன வேல்யூ பண்ணணும்னு தெரில, ஆனால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அந்த விஷயம் தெரியும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவன் வழியில் என்ன பண்ணுறதுன்னு விஷயம் தெரில, அவனுக்கு தெரில, ஆனால் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் உங்கள் 2 பேரும் விஷயத்தை மாற்றி சொல்லிக்கணும் அந்த அட்வைஸை. இதனால உங்கள் பார்ட்னர் சொன்ன அட்வைஸ்னால நீங்கள் உங்கள் பாதையிலேயே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் கிரேட் இஸ்ன்ட் குட். இதுக்கான மீனிங் என்னென்னா, ஒரு ஆளோட பேராசை வந்து நல்லது இல்லை. ஆனால் இப்போ ஒரு அதிகமான அர்த்தம் என்ன, ஒரு ஆளோட பேராசை அவனை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் அவத்தை விளைவிக்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஜியோவானி தான் டீம் ராக்கெட்டோட லீடர். ஜியோவானியோட பேராசையால் ஜெஸி ஜேம்ஸ் மியாத் நிறைய வாட்டி அந்த ஆபத்தில் தான் மாட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு விக்டரி கூட கிடச்சதில்லை. அவங்க லைஃபே மோசமானதுக்கான ஜியோவானியோட பேராசை தான். வேணா அந்த மாதிரி நீங்களும் பேராசைப்படாதீங்க. இப்போ நீங்கள் பேராசைப்பட்டீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். வேணா இந்த வீடியோவில் நான் இந்த 3 விஷயத்தை நான் போக்கிமான்லேருந்து கற்றுக்க வேண்டியதை பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் போக்கிமான் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறையவே இருக்குது. ஆனால் அதில் வெறும் 3 விஷயத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னமும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு இந்த 3 விஷயமே போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்களும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.